இங்கே எல்லாருக்கும் வணக்கம். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 நாள் எடுத்த விளாக் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சண்டே ஈவினிங் புதினா எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அடுத்த நாள் மண்டேக்கு ஸ்கூலுக்கு புதினா தொக்கு செஞ்சு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்கு. புதினா தொக்குக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆனியன், இஞ்சி, பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய் ஒன்று தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா இலையும் போட்டு அரைச்சிக்கலாம். நைஸாக லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணும், இல்லைன்னா அரையாது. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். புதினா தொக்குக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தாளித்து விட்டுறலாம். நல்லா மையம் அரைச்சாச்சு. லைட்டாக தண்ணி விட்டு இதில் போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு நல்லா வதங்கணும். அந்த ஆயிலே நல்லா வதங்கணும். நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. வந்து ஆஃப் பண்ணிடலாம். வெயிலுக்கு கேரட் பீல் பண்ணி எடுத்து வச்சாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து சீவி எடுத்துக்கலாம். புதினா தொக்கு ரெடி பண்ணியாச்சு. சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா ரைஸும் வச்சாச்சு. கேரட் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் தாளிச்சாச்சு. துருவி வச்சுருக்க கேரட்டையும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ரைஸில் பார்த்தீங்கன்னா புதினா தொக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, இறால் தொக்கு நேற்று வச்சுருந்த இறால் தொக்கு, முட்டை பிரேக்ஃபாஸ்ட் நகுலுக்கு சாப்பிட்டுட்ருக்காரு. அதுக்குள்ளே எல்லாம் பேக் பண்ணணும். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் தான் கொடுத்தேன். வேனும் வந்துருச்சு. கீழே நகுலை அனுப்பிச்சி விட்டுட்டு மேலே வரும்போது பால் எடுத்துகிட்டு வந்து காய வச்சுட்டேன். மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும்போது பார்த்தீங்கன்னா தனிஷ் உட்காந்து விளாண்டுட்ருக்காரு. என்னடா நான் தூங்கிட்டு தானே இருந்தார் அப்படின்னு பார்த்து இறங்கி உட்காந்து ஒரு பாட்டுக்கு விளாண்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு தனிஷ்க்கும் சத்தமாக மாற்றி வச்சுட்டேன். இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா கேரட் பொரியல், புதினா தொக்கு, இறால் குழம்பு நேற்று வச்சுருந்த இறால் குழம்பு. தனிஷ்க்கும் பார்த்திங்கன்னா ப்ரெஷ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு தனிஷ்க்கும் பார்த்திங்கன்னா சத்தமாக கொடுத்துட்டேன். குடிச்சிட்டு அவர் பாட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து விளாண்டுட்ருக்காரு. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நகுல் போகிற டைமுக்கே பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சிட்டாரு. அதனால் 2 பேர்த்தையும் சமாளிக்கிறது கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் ஹரிபரியாக தான் இருக்கும். லென்ஸ்கார்ட்லேருந்து பார்த்திங்கன்னா நகுலுக்கு பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்திருந்தது. 2 ஆர்டர் பண்ணியிருந்தோம். நேர்லேயே ஷோரூம்லேயே போயிட்டு பழைய கண்ணாடி கொண்டு போய் கொடுத்துட்டு மாற்றிட்டு வரலான்ட்டு போய் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அந்த கண்ணாடி எக்ஸ்சேஞ்ச் போட முடியாதுன்னு சொல்லிட்டு புதுசாகவே 2 ஸ்பேர் கண்ணாடி வாங்கியாச்சு. வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி போட்டிருக்கிறது மட்டும்தான் இருக்குது. அப்புறம் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா எமர்ஜென்சிக்கு வேணும்னு சொல்லிவிட்டு நேற்று போயிட்டு அங்கே ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. இப்போ வீட்டுக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. இது போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டு மாற்றுறதுனா மாற்றணும், இல்லைன்னா இதே வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம். நகுல் இனிமேல் தான் போட்டு பார்க்க சொல்லணும். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசை மாவு இருக்குது. தோசை கூடவே பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி அரைச்சிருந்தேன். தோசைக்கு இந்த தக்காளி சட்னி ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நகுலுக்கு பார்த்திங்கன்னா இந்த தக்காளி சட்னி ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவார், நல்லாயிருக்கும். தோசை பார்த்திங்கன்னா ஆளுக்கு 2 தோசை கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஃபைன் போட்டு கொடுத்துட்டேன். தனிஷ்க்கும் பார்த்திங்கன்னா பெப்பர் போடாமல் வெறும் முட்டையை உடச்சி ஊற்றி கொடுத்து சாப்பிட்டாரு. ஆளுக்கு 2 தோசை ஊற்றிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். நகுலுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபைல் கேட்டாருன்னு சொல்லிவிட்டு முட்டை உடச்சி ஊற்றிட்டு கரண்டியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மேலே லைட்டாக உப்பு தூவிட்டு பெப்பர் தூவி கொடுத்துட்டேன். சாப்பிட்டாரு. கூடவே பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி தனியாக ஒரு கப்பில் கெட்டி சட்னியை வச்சுருக்கேன். இன்னொரு கப்பில் பார்த்திங்கன்னா அந்த கெட்டி சட்னியை தனியாக எடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணி கடையில் கொடுக்குற மாதிரி தண்ணி சட்னியை வந்து கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். நகுலுடைய அப்பாவும் வந்துட்டு வரும்போது ஆனியன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த கவர் அங்கேயே வச்சுட்டு ஒவ்வொரு ஆனியனாக கொண்டு வந்து இங்கே வச்சிட்ருக்காரு தனிஷ். நான் வந்து கூடையில் வெய்ய அப்படின்னு சொன்னால் கேட்கவே இல்லை. கவரோடு எடுத்துகிட்டு வரனாலும் கேட்கவே இல்லை. அந்த கவர்லேருந்து ஒவ்வொரு ஆனியனை கொண்டு வந்து கிச்சனில் வச்சுட்டு போகிறாரு பாருங்க.
இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட்டு. அடுத்த ஒரு 1 வீக் லீவ் விட்டுருவாங்க, ஹாஃப் இயர்லி லீவு. அதனால் இன்றைக்கி எனக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் வேணும்னு சொல்லியிருந்தார் நாக்குள்ளே. அதனால் காலையில் எழுந்திரிச்சு மாவு ஃபஸ்ட்டே பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், பூண்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன், கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி. இப்போ வந்து இந்த பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக்ஸரில் போட்டு நைஸாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பன்னீர் பட்டர் மசாலா பார்த்திங்கன்னா நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன் எப்பயுமே. இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஆயிலுக்கு பதிலாக பட்டர் ஆட் பண்ணணும். அந்த பட்டரில் அந்த தவாவில் பார்த்திங்கன்னா பட்டர் ஆட் பண்ணி அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் பார்த்திங்கன்னா இடிகளில் போட்டு நல்லா இடித்து அதை வந்து அந்த தூள் அந்த பவுடர் வந்து அந்த பட்டரில் ஆட் பண்ணணும். இதான் வந்து கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு. இப்போ பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா இடித்து வச்சுருக்க இந்த பட்டை, கிராம்பு அந்த பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா வந்து அது தீஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 முந்திரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து வெங்காயம் பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், பச்சை வாசனையெல்லாம் போகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொதி விட்டுடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து நான் வந்து கடையில் வாங்கின பன்னீர் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கொதி வந்துருச்சு. இப்போ வந்து இந்த மசாலாவில் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வச்சுட்டோம் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக ஸ்வீட்னஸ்க்காக பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி அந்த இலையும் வந்து மேலே தூவிட்டோம் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ஆகிடும். சப்பாத்தியும் பார்த்திங்கன்னா நான் வந்து தேய்ச்சி வச்சுட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மதியத்து லஞ்சுக்கும் பார்த்திங்கன்னா தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ தேய்ச்சி வச்சுருந்த எல்லா சப்பாத்தி மாவும் பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். எக்ஸாம் லீவு நாளையிலேருந்து லீவ் விட போகிறாங்க. அதனால் இன்றைக்கி கிறிஸ்மஸ்க்காக பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தீம் போட்டு வர சொல்லியிருந்தாங்க செலிப்ரேஷனுக்கு. பாலும் வந்துச்சு, பாலும் காய வச்சுட்டு ராகுல் ஸ்கூலில் அனுப்பின பிறகு எங்களுக்கு ஒயிட் ரைஸும் தேங்காய் சாதம் வச்சுட்டேன். பொரியலுக்கு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பருப்பு போட்டு கூட்டு மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். இந்த விளாக் பார்த்திங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.